தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமான் மீது அவதூறு பரப்புபவர்கள் அனைவரும் கனிம வள கொள்ளையர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமான் மீது அவதூறு பரப்புபவர்கள் அனைவரும் கனிம வள கொள்ளையர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செந்தமிழன் சீமான் கடந்த 17 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி தமிழர்களுக்காக, தமிழ் மக்கள் உரிமைக்காக, தமிழ்நாட்டுக்காக போராடி வருகிறார். தமிழ்நாட்டில் மலைகளை பூரா வெட்டி கடத்துகிறார்கள். கேரளாவுக்கு கடத்துறாங்க, கர்நாடகாவுக்கு கடத்துறாங்க, வெளி மாநிலங்களுக்கு கடத்துறாங்க. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அளவுக்கு அதிகமா கனிம வளங்களை, மலைகளை வெட்டி கடத்துறாங்க. இதை சீமான் கண்டிச்சு குரல் கொடுத்துட்டு இருக்காப்புல. செவிடங்காதல ஊதுன சங்கு மாதிரி இருக்கு. இன்னைக்கு கேரளாவில் கனிம வளங்கள் இல்லாம கிடையாது. கேரளாவில் மலைகள் இருக்கு, ஆனா அங்க உள்ள மலையை வெட்டி ரோடு போட மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டுல இருந்து மலைகளை வெட்டி விலைக்கு வாங்கி ரோடு போடுறாங்க. ஏன்னா அவங்க மலைகளை பாதுகாக்கிறாங்க. ஆனா இந்த தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை பாதுகாக்காம இந்த மலைகளை பூரா வெட்டி கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு, அண்டை மாநிலங்களுக்கு விற்பனை செய்யுது. ரொம்ப வேதனையான விஷயம். இதுல ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க இதுல இந்த கல்குவாரி எடுத்து ரொம்ப இந்த கனிம வள கொள்ளைய நடத்துறாங்க. கனிம வள கொள்ளையர்களுக்கு எதிராக, கார்பரேட்டுகளுக்கு எதிராக சீமான் சிம்ம சொப்பனமா விளங்குறார். சீமான் குரல் கொடுத்து வர்றாப்புல. இந்த சூழ்நிலையில சீமானுடைய இந்த செயல்பாடு அவங்களுடைய தொழிலை பாதிக்குது. கல்குவாரி நடத்துபவர்கள், மலைகளை வெட்டி கடத்துபவர்கள், கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள், கல்குவாரி அதிபர்கள் தான் மாசம் மாசம் கட்டிங் வாங்குறவங்க, கட்டிங் வாங்குற ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க, கட்டிங் வாங்குற அமைச்சர்கள், கல்குவாரி அதிபர்களிடம் கட்டிங் வாங்குற அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவங்களுக்கு சீமானுடைய இந்த செயல்பாடு பிடிக்கல. தங்களுடைய தொழிலுக்கு, வருமானத்துக்கு சீமான் எதிர்பார்க்காப்புல. தங்களுடைய வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது. இதனால சீமான் மீது இல்லாததும் பொல்லாததுமாக பேசி அவதூறு பரப்புறாங்க. சீமான் 100 கோடி ரூபா வாங்கிட்டாப்புல, 50 கோடி ரூபா வாங்கிட்டாப்புல, சீமான் அங்க ஒரு 300 ஏக்கர் இடம் வாங்கி போட்டிருக்காப்புல அப்படின்னு சீமான் மீது அவதூறு பேசுறாங்க. இது தகுந்த ஆதாரத்தோட பேசணும், பேச மாட்டாங்க. ஆதாரம் என்னன்னு கேட்டா வாயை பத்திட்டு போயிடுவாங்க. சும்மா போற போக்குல அடிச்சு விடுறது. சீமான் 100 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினாப்புல, 1000 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினாப்புல, 5000 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினாப்புல அப்படிங்கிறது. ஆனா சீமான் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு முருகன் நிக்காம போயிருந்தாப்புலன்னா திருப்பரங்குன்ற மலை, பழனி மலையையும் கல்குவாரி அமைச்சு அந்த மலையை வெட்டி காசாக்கி இருப்பாங்க. அதுதான் உண்மை. அந்த மலை தப்பிச்சிச்சு. தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை பூரா வெட்டி கடத்துனாங்க. இனிமே குழந்தைகளுக்கு மலையை காமிக்கணும்னா இமயமலையை போய் காமிக்கணும். அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க மலைகளை பூரா வெட்டி கேரளாவுக்கு கடத்துறாங்க, கர்நாடகா கடத்துறாங்க, அண்டை மாநிலங்களை கடத்துறாங்க. ஆளுங்கட்சி துணையா இருக்கிறது, ஆளுகின்ற அரசாங்கம் துணையா இருக்குது, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் எல்லாமே துணையா இருக்காங்க. சீமான் ஒருத்தர் நீங்க தனி மனிதனா நின்று போராடிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு சீமான் மீது அவதூறு பரப்புபவர்கள் அனைவருமே ஊழல்வாதிகள், கனிம வள கொள்ளையர்கள். அதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும்.